திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். கோவணங்கும்படி கோவணமாகி பின்னாவணங்கும்படி நந்தி அருள் செய்தான். தேவணங்கோமினி சேத்தம் தெளிந்தனம் போய் வணங்கும் பொருளாயிருந்தோமே. திருச்சிற்றம்பலம். கோ வணங்கும்படி கோவணமாகி பின் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் கண்டு கழிக்கலாம். பசுத்தன்மை கோ என்று கூறுகிறார் அல்லவா? பசுத்தன்மை மிகுந்த ஆன்மாக்களை சிவன் பிறர் வந்து வணங்கும்படி தலைமைத்தன்மை பெற செய்தான். பிறர் நாவால் வணங்கும்படி அருள் செய்தான். ஆதலால் நாங்கள் இனி பிற தெய்வங்களை சென்று வணங்கோம். பிற தெய்வங்கள் சிவனிடமிருந்தே தம் ஆற்றலை பெறுகின்றனர் என்ற உண்மையை அறிந்து கொண்டு விட்டோம். இதை அறிந்து கொண்டதால் நாமே பிற மக்கள் வந்து வணங்குகின்ற தெய்வத்தன்மையை அடைந்தும் விட்டோம் என்று கூறுகிறது இந்த செய்யுள். இந்த பாடல் குருவின் உபதேசத்தால் ஆன்மா என்பது எது? பசு. பத்தி என்றால் இறைவன். இறைவனைப் போலவே உயர்ந்து நிற்கும் நிலையும் அதன் பிறகு வரும் விடுதலை உயர்வையும் விளக்குகிறது. கோ வணங்கும்படி கோவணமாகி பின் என்று குறிப்பிடுகிறார். கோ என்பது என்ன? பசுத்துவம், அதாவது ஆன்மா. உலக பற்றுதல்களை நீக்கி என்றும் கூறலாம். தன்னை பிறர் வணங்கும்படி ஆன்மா தூய்மையை அடைந்த யோகத்தில் சிறந்து விளங்கும் நிலையை குறிக்கிறது. அதே கோ ஆன்மா முழுமுதற் கடவுளின் தன்மையுடன் கோவணம் இறைவன், கோவணம் என்றால் இறைவன், ஒன்றாகி பின்னிருந்து செயல்படுமாறு என்பதை குறிக்கிறது. வணங்கும்படி நந்தி அருள் செய்தான். நந்திப்பெருமான் திருமூலரின் குருநாதனாகி சிவனே எல்லோரும் போற்றி வணங்கும்படி அருள் செய்தார் என்று குறிப்பிடுகிறது. தேவணங்கோம் இனி சித்தம் தெளிந்தனம். இவ்வாறு சிவஞானம் பெற்ற பின் என்னாகிறது? இனிமேல் சித்தனாகிய நாம் யாரையும் வணங்க மாட்டோம். ஏனெனில் எங்கள் சித்தம், அதாவது எங்கள் மனம் சிவஞானத்தால் தெளிவடைந்து விட்டது, நிறைந்து விட்டது என்று கூறுகிறார். போய் வணங்கும் பொருளாயிருந்தோமே. ஏனெனில் ஏன் வணங்க மாட்டோம்? தெளிவடைந்து விட்டோம். ஏன்? நாம் இனிமேல் எல்லோரும் நாடி வந்து வணங்கும் பொருளாகவே இறைத்தன்மையின் உருவமாகவே நிலை பெற்று விட்டோம் என்பதுதான் இங்கு உணர்த்தும் கருத்தாகும். சுருக்கமாக சொன்னால், இறைவனின் குருவாகிய நந்திப்பெருமானின் அருளால் சீடனின் ஆன்மா தன்னுடைய ஆணவ பிணப்பை நீக்கி எல்லோராலும் போற்றப்படும் தூய ஞான நிலையை பெற்றது. இந்த ஞானத்தை தெளிவுடன் பெற்ற பின் சித்தர்கள் இனி மற்றவர்களை வணங்க மாட்டார்கள். ஏன்? அவர்கள் தாங்களே சிவத்தின் அம்சமாக பிறர் வந்து வணங்கும் பொருளாகவே உயர்ந்து விட்டார்களே. இதுவே ஜீவன் முக்தி அடைந்து இறைவனுடன் ஒன்றி நிற்கும் உயர்ந்த நிலையை குறிக்கிறது. இப்பாடலோடு தொடர்புடைய தத்துவங்கள் இருக்கின்றன. பசு காரியம் நீங்குதல் என்றால் என்ன? ஆன்மா என்பது பசு. உலகில் பற்றுக்களிலிருந்து விடுபட்டு ஆணவ மலம் நீங்குகிறது. பதித்தன்மை அடைந்தால் என்ன? ஆன்மா குருவின் அருளால் சிவஞானத்தை பெற்று சிவத்தை போலவே சகலத்தையும் அறிந்து தானும் பிறர் வணங்கத்தக்க பரம்பொருளின் அம்சமாகவே மாறிவிடுகிறது. இதை சிவமாகுதல், சிவானுபவம் என்று கூறுவர். பேதமற்ற நிலை. சித்தம் தெளிந்த நிலையில் சித்தர்கள் தாங்களே இறைவனுக்கு சமமான போய் வணங்கும் பொருளாக நிலை பெறுகிறார்கள். இதனால் அவர்களுக்கு வேறு யாரையும் வணங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நிலையை அத்வைத்த ஞானத்தின் உச்சத்தை காட்டுகிறது. இதற்கு தகுந்த ஒரு கதையை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். திருமூலர் கைலாயத்தில் சித்தி பெறுதலை பார்க்க போகிறோம். ஆணை பெறுதல். திருமூலரின் குருநாதர் நந்திதேவர், அதாவது நந்திப்பெருமான், அடியவர்களாகிய ஆன்மாக்கள் கோவணம் உலகத்தவரால் வணங்கும்படியாக சித்தி பெற்று விளங்க வேண்டும் என திருவருள் பாலித்தார். திருமூலர் குருவின் ஆணைப்படி தமிழ்நாட்டில் பூவுலகில் தங்கி 3000 ஆண்டுகள் யோகத்திலிருந்து 3000 பாடல்களை பாடினார். யோகம், ஞானம் ஆகியவற்றில் முழுமை அடைந்த திருமூலர் இந்த பாடலின் கருத்திற்கேற்ப கோவணங்கும் பொருளாகவே மாறிவிட்டார். அதாவது அவருடைய உயிர் உடலை பற்றியுள்ள பந்தங்கள் நீங்க பெற்று சிவனோடு ஒன்றி போனது. உயர்நிலை என்ன? சித்தம் என்றால் என்ன? மனம் தெளிவடைந்த திருமூலர் கைலாயத்தில் குருநாதரின் திருவடிக்கு அருகில் இருந்தபோது தாங்களே வணங்கப்படும் பொருளாக, அதாவது போய் வணங்கும் பொருளாக இருந்தோமே என்று உயர்ந்து நின்று விட்டார். இந்த பாடலானது திருமூலர் போன்ற சத்குமாரர்கள் தாங்கள் பெற்ற ஞானத்தின் பயனை இனி நாம் பிறரை வணங்க தேவையில்லை, நாமே எல்லோரும் வந்து வணங்கும் பொருளாகிவிட்டோம் என்று தன்முனைப்பின்றி ஆனந்த பெருக்கால் உரைக்கும் ஜீவன் முக்தி நிலை வெளிப்பாடாக விளங்குகிறது.
கோ வணங்கும்படி கோவணமாகி பின் நா வணங்கும்படி நந்தி அருள் செய்தான். தே வணங்குவோம் இனி சித்தம் தெளிந்தனம் போய் வணங்கும் பொருளாயிருந்தோமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.